2025 ஆண்டு கல்வி பொருத்தராதர உயர்தர பரீட்சையினுடைய பெறுபவர்கள் வெளியாக இருக்கின்ற இந்த நேரத்தில் காத்தான்குடி மத்திய கல்லூரியில் மிக பெரும் சாதனை நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வர்த்தகத்துறையில் தேசிய மட்டத்திலே முதலாம் இடத்தை பெற்றிருக்கின்றார் மாணவர் ஃபர்தான். அவரோடு இப்போ நாங்கள் இணைந்திருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃபர்தான். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபர்தான், நேற்று இரவு ரிசல்ட்ஸ் வெளியாகினத்திலிருந்து சமூக வலைதளங்கள்ல இருந்து ஊர் பூரா நாடு பூரா உங்களை பத்தி தான் ஒரே பேச்சு. வர்த்தகத்துறையில தேசிய ரீதியில சாதனை படைச்சிக்கீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த சாதனையை பற்றி? சந்தோஷமா இருக்கு. எதிர்பார்த்த விட மேலதிகமா கிடைச்ச ஒரு ஃபீல். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா காத்தான்குடி என்றாலே வர்த்தகத்துறையில ஒரு மிக பிரபலமான ஒரு ஊர். உதாரணமாக சொல்வார்கள், நீல் ஆம்ஸ்ட்ராங் சந்திர மண்டலத்துல கால் வைக்கிற நேரம் அங்க ஒரு காத்தான்குடியாரால் டீ கடை வச்சிருந்தார் அப்படின்னு சொல்லி பகடிக்கு சொல்லுவாங்க. அந்த வகையில அந்த வர்த்தகத்தினை மிக முக்கியமானதாக சொல்லப்படுகின்ற நமது பிரதேசத்தினுடைய அந்த பெயரை இப்பொழுது நீங்கள் தேசிய ரீதியிலே ஒரு சாதனையாக நிலைநாட்டியிருக்கின்றீர்கள். உங்களுக்கு எவ்வாறான பாதைகளை நீங்கள் கடந்து வந்து இந்த சாதனையை நிகழ்த்தியிருக்கின்றீர்கள்? எனக்கு இதுவாக ஓஎல்ல 9 எடுத்தா மிக்ஸ் படிக்கணும், பயோ படிக்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கு வர்த்தகத்துறையில ஒரு சின்ன ஒரு ஈடுபாடு, நல்ல ஈடுபாடு. நான் அதனால வர்த்தகத்துறையை தெரிவு செஞ்சேன். எனக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்துச்சு, ஒரு நல்ல பேர் வருமாண்டு. அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் நல்லா படித்தேன். தேவையற்ற விஷயங்களை பெரும்பாலும் தவிர்த்துக்கிறது படித்தேன். நம்மளால வேண்டிய வரைக்கும் ஒரு முயற்சி ஒன்று செஞ்சேன். மீதி அல்லாஹ்வின் ஏற்பாடு. சரி, உங்களுடைய இந்த சாதனைக்கு பின்னால உங்களுக்கு பக்கபலமா இருந்தாக்கெல்லாம் யாரு? என்னோட ஸ்கூல் டீச்சர்ஸ் மெயினா அக்கௌண்டிங் பாடம், பிஸ்னஸ் பாடம், ஐடி பாடம் டீச்சர்ஸ். அதே அளவு பக்கபலமா அதோட இருந்தாக்கள் இந்த டியூட்டரி டீச்சர்ஸ் மாதிரி அக்கௌண்டிங், ஐடி, பிஸ்னஸ் நான் போன இடங்கள் எல்லாம். அடுத்தது பெற்றோர்கள் வழக்கம் போல அவரோட அர்ப்பணிப்போ பல பெரியது. மற்றபடி சார், இப்ப நீங்க ஆசைப்பட்ட மாதிரி, நீங்க எடுத்த முயற்சிக்கு ஏற்ற மாதிரி இந்த வர்த்தகத்துறையில தேசிய ரீதியில நீங்க சாதனை படிச்சிட்டீங்க. உங்களோட இலக்கு என்ன? அடுத்த கட்டம் எப்படி நீங்க என்ன அடையணும் அப்படின்னு சொல்லி ஒரு லட்சியம் ஒன்று வச்சிருக்கிறீங்க? எனக்கு அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் இல்லாட்டி ஃபினான்ஸ் ஃபீல்டில் ஒரு ஹையர் பொசிஷன் அடைகிறது தான் ஒரு இலக்காய். சரி, இப்போ உங்களை போல இப்ப நிறைய மாணவர்களுக்கு நீங்க ஒரு முன்னுதாரணமா இருக்கிறீங்க. இப்ப அப்படியான மாணவர்களுக்கு நீங்க என்ன ஆலோசனை சொல்ல விரும்புறீங்க இந்த தருணத்துல? எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, என்ன இது எடுத்தாலும் சரி, நம்ம கிளாஸுக்கு போகிறது எல்லாம் தாண்டி நம்ம படிக்கணும். நம்ம முயற்சி எடுக்கணும், கொஞ்சம் மெனக்கட்டு படிக்கணும். இது இல்லாமல் இதுவாகணும்னா கொஞ்சம் கஷ்டம். இப்போ எல்லாருக்கும் இலக்கில் ஒளியிடல, படிக்கணும். சரி, முயற்சி செஞ்சா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. சரி, உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களை போன்ற நிறைய மாணவர்கள் முன்னுதாரணமாக உங்களை கொண்டவர்கள் வர வேண்டும். நீங்களும் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த சாதனையை நிகழ்த்தி இந்த ஊருக்கும் இந்த மாவட்டத்துக்கும் நாட்டுக்கும் ஒரு பெருமை சேர்க்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே உங்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ்.